இறைவன் படைப்பில் கர்மாவிற்கு தகுந்தாற்போல் படைப்புகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. முதல் யுகமான கிருத்த யுகத்தில் மனிதர்கள் பூலோகத்திலும் அசுரர்கள் பாதாள உலகத்திலும் வாழ்ந்து வந்தனர். பிறகு இரண்டாவது யுகத்தில் மனிதர்களும் அசுரர்களும் ஒரே உலகில் வாழ ஆரம்பித்தனர். அதாவது பூலோகத்திலேயே வாழத் தொடங்கினர். ராமரும் ராவணனும் சந்தித்து போரிட நேரிட்டது. மூன்றாவது யுகம் துவாபர யுகம். அதில் ஒரே குடும்பத்தில் மனிதரும் அசுரரும் வாழத் தொடங்கினர். அதாவது பஞ்ச பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள். யுத்தம் தொடங்கியது. நான்காவது யுகமான கலியுகத்தில் ஒரே மனித உடலில் மனிதரும் அசுரரும் வாழத் தொடங்கிவிட்டனர். அதாவது பொய், பொறாமை, பழிவாங்கும் சிந்தனை, தான் எனும் அகங்காரம், கோபம், தாபம் இப்படி ஒவ்வொருவருக்குள்ளும் ஊடுருவி விட்டது. பக்தி சிந்தனை, அறமான சிந்தனை குறைந்தால் பொய் ஞானம் வளர்ந்துவிடும். பிறகு பாவ கர்மா வளர்ந்துவிடும். மெய்ஞானமே சுகத்தை தரும். ஒவ்வொருவருக்கும் ஒரு குரு தேவை. அதன் வழியே மெய்ஞானத்தை பெற்று புண்ணியத்தை சம்பாதித்துக் கொள்ள முடியும். பைகே மகேஸ்வர சாஸ்திரிகள், புதுவை.